குற்றால குறவஞ்சி. குறவஞ்சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒரு குறவஞ்சி. குற்றால குறவஞ்சிங்கிறது குறவஞ்சி இலக்கியத்தை சார்ந்தது. குற்றால குறவஞ்சி தாங்க தமிழில் தோன்றிய முதல் குறவஞ்சி. ஓகேங்களா, குற்றால குறவஞ்சி தான் வந்துட்டு தமிழில் தோன்றிய முதல் குறவஞ்சி. குற்றால மலையின் வளத்தை கூறுறது வந்தீங்கன்னா ஒரு பகுதி. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்கிற முதல் 2 ஸ்டான்ஸாக கொடுத்துருக்குறாங்க. முதல் ஸ்டான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொன்றும் கற்பனையில் எங்கள் மலை வளம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வசந்தவல்லிக்கு அவங்க வந்து குறத்தி வந்துட்டு குறிக்கூறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா வானரங்கள் அப்படின்னா வந்துட்டு ஆண் குரங்கு வந்து கனி கொடுத்து, மந்தி அப்படின்னா பெண் குரங்கோட கொஞ்சி விளையாடும். அந்த மந்தி சிந்துற கனிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மந்தி சாப்பிட்டு சிந்துற கனிகளை வந்துட்டு வான்கவிகள்னா தேவர்கள். ஓகேங்களா, வான்கவிகள் வந்து அது வேணும்னு சொல்லி கேட்டு கெஞ்சுவாங்களா இது கற்பனை இருந்தது. ஆனால் மலை வளத்தை பற்றி கூறியிருக்கிறாங்க. ஸோ காணவர்கள் அப்படின்னா அந்த குற்றால மலையில் இருக்கிற மக்கள் வந்துட்டு கண் சிமிட்டி தேவர்களை அழைப்பார்களாமா. இது நடக்கக்கூடிய காரியங்களாங்க. இது ஒவ்வொன்றும் கற்பனை வளம் நிறைஞ்சதுங்க. கமன சித்தர் அப்படின்னா வந்துட்டு ஒரு வான்வழியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காய சித்தி அப்படின்னா வந்துட்டு இறப்பை நீக்கும் மூலிகைகளை வந்துட்டு விளைவிப்பார்களாம் அந்த மலையில தான், குற்றால மலையில தான். ஓகேங்களா, தேனருவி வந்துட்டு அதில் அந்த குற்றால அருவி இருக்குதுங்களே, அந்த அருவி பார்த்திங்கன்னா திரை எலும்பி அப்படின்னா, திரைனா வந்துட்டு அலை எலும்பி வான்வழி ஒழுகும் அப்படின்னா வானை போய் தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அருவியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வானத்தில் இருக்கிற இது இருக்குது சூரியனோட பரி அப்படின்னா குதிரை, இந்த சூரியனோட பரிகால் அப்படின்னா அதாவது குதிரையோட காலும் அந்த தேர் பூட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த குதிரைக்கு வந்து தேர் பூட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த தேர்காலும் பார்த்தீங்கன்னா தேர்னோட காலும் பார்த்தீங்கன்னா வழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, செங்கதிரோன்னா சூரியனோட குதிரை அந்த தேர் பூட்டி அந்த குதிரையினோட தேர்காலும் வழுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குற்றால மலையில் கூணல் இளம் அப்படின்னா அப்படியாவது இது கூணல்னா வளைந்த இளம், பிறை அப்படின்னா நிலவு, வேணி அப்படின்னா சடையில் வந்துட்டு முடிஞ்சிருக்கிற சிவபெருமான் வந்து எங்கள் குற்றால மலையில் இருக்கிறார். அப்பேற்பட்ட மலை எங்கள் மலைன்னு வீட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட மலை எங்கள் மலைன்னு சொல்லிட்டு மலையினோட வளத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ குற்றால குறவஞ்சி அப்படின்னு குற்றால மலையினோட வளத்தை வந்து கூறுறது ஒரு பகுதி. மலையில் என்னங்க இருக்கும், ட்ரீ இருக்கும் இல்லையா, மரம் அப்படிங்கிறது ட்ரீ அப்படின்னா திரிகூட, ட்ரீங்கிறது என்னென்னா திரி அப்படிங்கிறது மாதிரி நான் வச்சு திரிகூட ராசப்ப விராயர் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ஓகேங்களா, இதில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கற்பனை வளம் நிறைஞ்சு அதை வந்து ஒரு இதோட புகழ் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா வந்துட்டு அது ஒரு மலை வளத்தை புகழ்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது குற்றால குறவஞ்சின்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காண்போம்னு ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க. அது வந்துட்டு மலேசிய கவிஞர் முத்தரையனர் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பாரு. இங்கே வந்து காண்பதுன்னு வந்துருந்துச்சுன்னா வந்து அது குற்றால குறவஞ்சி. ஓகேங்களா, காண்பது அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓட காண்பது பூம்புழல் வெள்ளம். அந்த வெள்ளம் புனல்னா வந்து நீருங்க. ஓகேங்களா, நீர் அதாவது நீர் தான் வந்துட்டு ஓடும். அந்த புனல் அந்த நீர் ஓடை தான் வந்துட்டு ஓடும். இங்கே இருக்கிற மக்கள் யாரும் ஓட மாட்டாங்க, பயந்து ஓட மாட்டாங்க. ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். யோகியர் தான் தன் மனசை அடக்கி வச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற மக்கள் யாரும் வந்துட்டு அதாவது ஒடுங்கி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வாட காண்பது மின்னார் மருங்கு. மின்னார் அப்படின்னா வந்துட்டு பெண் அப்படின்னு, மருங்கு அப்படின்னா வந்து இடை. ஓகேங்களா, மின்னார் அப்படின்னா பெண்ணோட இடை தான் வந்துட்டு வாடி இருக்கு, அதாவது அவங்களோட மெல்லியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணோட இடை தான் வந்து மெல்லியதாக இருக்கும், மற்றது எதுவுமே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் மெல்லியதாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வருந்துறது வந்துட்டு சூழ்நிலை சங்கு மட்டும்தான் வருந்து அப்படின்னா அந்த பெண் அதாவது அது முத்தை ஈன்றதுக்காக அந்த கருவை தாங்கிறதுக்காக அதை வருந்துறது, அதுக்காக மட்டும்தான் அது வருந்தோம், மற்ற மக்கள் எதுக்காகவும் வருந்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறத மலை அவ்வளோ செழிப்பு வாய்ந்தது அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. போட காண்பது பூமியில் வித்தை மட்டும்தான் நாங்கள் போடுவோம், அங்கே பயன் இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து. அதாவது கிண்கிணிங்கிறது கொலுசுனோட மணி. ஓகேங்களா,
கொலுசனோட மணிகள் கொத்து தான் வந்துட்டு, அதாவது குழந்தைகளுக்கு நாங்கள் அணிஞ்ச கொலுசனோட கொத்து தான் வந்துட்டு அப்படியே சத்தத்தை எழுப்பும வழியா மக்கள் வந்துட்டு அங்கே சத்தமே எழுப்ப மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. தேட காண்பது நல்லறம் கீர்த்தி. நாங்கள் தேடுறது பார்த்தீங்கன்னா நல்லறம் கீர்த்தியை மட்டும்தான் தேடுவோம். அந்த அப்படிப்பட்ட மலை எங்கள் திருக்குற்றால தென்னாரிய நாடே. திருக்குற்றாலர்னு வந்தது பற்றியா குற்றால குறவஞ்சின்னு கண்டுபிடிச்சலாம். குற்றால திரிகூட மலைன்னு சொல்லி வந்ததுன்னா குற்றால குறவஞ்சின்னு கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா. காண்பது 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 காண்பதுன்னு 2வது ஸ்டான்ஸில் வந்துச்சு அப்படின்னா குற்றால குறவஞ்சி. மலையினோட வளத்தை சொல்கிறாங்க. மலையில் ட்ரீ இருக்கும், திரி அப்படி கூட திரி, அதாவது மரமெல்லாம் கூடி தான் இருக்கும். ஸோ திரி கூட ராசப்ப கவிராயர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாங்களா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொருள். வானரங்கள் அப்படின்னா வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா குரங்குகளை தான் குறிக்கும். ஆனால் இங்கே ஆண் குரங்கை குறிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மந்தி அப்படின்னா பெண் குரங்கை குறிக்கும். வான்கவிகள் அப்படின்னா வான்கவிகள் வந்து அவங்க சிந்திரதை வந்துட்டு கெஞ்சுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதை தேவர்கள் வந்து கெஞ்சுவாங்க. கமன சித்தர் வந்துட்டு காயசித்தி விளைவிப்பார்னு சொல்லியிருப்பாங்க. கமன சித்தருங்கிறது வான்வழி நான் நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் வந்துட்டு அந்த மலையில் காயசித்தி அப்படின்னா மனிதன் இறப்பை நீக்கும் மூலிகையை வளர்ப்பார்கள்னு சொல்கிறாங்க. பரிகால் அப்படின்னா குதிரைக்கால், பரினா குதிரைங்க. ஓகேங்களா. கூணல் அப்படின்னா வளைந்த, வேணி அப்படின்னா சடை, சடையில் வந்துட்டு நிலவு அணைஞ்ச சிவபெருமான் அங்கே தான் வீட்டிருக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. மின்னார் அப்படின்னா வந்துட்டு பெண்கள், மருங்கு அப்படின்னா இடை, அது மட்டும்தான் வந்துட்டு வாடி இருக்கும், அதாவது மெலிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழ்நிலைனா கருவை தாங்கும் துன்பம். ஓகேங்களா. இது முழு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குற்றால குறவஞ்சி. இதுதாங்க தமிழில் உருவான முதல் குறவஞ்சி இலக்கியம்னா திருக்குற்றால குறவஞ்சி தாங்க. இதனோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர். குறவஞ்சி இலக்கிய வகையை சார்ந்தது. ஓசை நயம் கற்பனை நயமும் மிக்கதுங்க. இந்த நூல் வந்து ஓசை நயம் கற்பனை நயமும் மிக்கது. இதுக்கு குறவஞ்சி நாடகம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு குறவஞ்சி நாடகம் அப்படிங்கிற பேரும் இருக்குது. மரமும் பழைய குடையும். ஓகேங்களா. மரமும் பழைய குடையும் அப்படிங்கிறது யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர் வந்துட்டு பாடியிருப்பார். ஓகேங்களா. இது வந்து இரற்ற மொழிதல். மரத்துக்கும் பழைய குடைக்கும் ஆனது 2 பொருள் பெற மாதிரி பாடியிருப்பாங்க. அதுக்கு பேர் ஒரு பேர் ஸ்லேடை பாடல் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்னென்னா இரற்ற மொழிதல். அப்படி 2 பொருள் பட பாடுறது இரற்ற மொழிதல். ஒரே ஒன்று தான் இருக்கும். இப்போ வைகை அப்படின்னு சொல்லியிருந்ததுன்னா வைகை அப்படிங்கிறது ஆற்றையும் குறிக்கும், கையை வெய் அப்படின்னு சொல்லி குறிக்கிறது. 2 பொருள் இருக்கிற மாதிரி பாடுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இரற்ற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து ஸ்லேடை பாடல் அப்படிங்கிற பேரும் இருக்குது. என்னென்னா வந்து அழகிய சொக்கநாத புலவர் அவர் பேரில் அழகாக இருந்தாலும் பழைய கொடையை வந்துட்டு 19 தடவை தச்சுட்டு மரத்தினடியில் உட்காந்து தைச்சாரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுங்க. ஏன்னா பழைய கொடையும் மரத்தை பற்றி அவர் வந்துட்டு பாடிக்கிறாரு. அவர் தச்சநல்லூரில் பிறந்தார், அதனால் தச்சிட்டுன்னு சொல்கிறோம். 19ஆம் நூற்றாண்டில் பிறந்தார், அதனால் 19 முறை தச்சிருக்கிறாரு. ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பிஞ்சு கிடக்கும் என்னன்னா பழைய கொடை பிஞ்சு கிடக்குன்னு சொல்கிறாங்களா, அதாவது கிழிஞ்சு கிடக்குன்னு சொல்கிறாங்களா, அதை பிஞ்சு கிடக்கும்னு சொல்கிறாங்க. மரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா, மரத்தில் அந்த பிஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பொருள் பட படிக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து இரற்ற மொழிதல். பெருமலைக்கு தாங்காது. ஓகேங்களா. 2மே பெருமலைக்கு தாங்காதுங்க. பழைய குடையும் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போயிடும் பெருமலைக்கு, மரமும் பார்த்தீங்கன்னா பெருமலைக்கு அதாவது விழுந்துரும். ஓகேங்களா. அதுதான் வந்து பெருமலைக்கு தாங்காது. மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது கொஞ்சம் ஓட்டை இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பழைய கொடையினோட ஓட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயில் வரும், உள்ள வெயில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தினோட அந்த கிளைகள் கடையில் இருக்கிற அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் வெயில் ஒழுகும்னு சொல்கிறாங்க. தஞ்சம் என்றோர் வேட்டது அப்படின்னா வந்துட்டு கொடுக்கறது. தஞ்சம் என்று வந்தோருக்கு அருள் புரியும், அதாவது வேட்டதுன்னா கேட்டதை வந்துட்டு கொடுக்கறதுக்கு வந்து கொடுக்குற முத்துசுவாமி துரைச்சந்திரா கேள் அப்படிங்கிற ஒரு மன்னர். ஓகேங்களா. முத்துசுவாமி துரைச்சந்திரா கேள் வந்தவங்களுக்கெல்லாம் வந்தது கேட்டதை கொடுக்குற முத்துசுவாமி துரைச்சந்திரா கேள். கோட்டு மரமும், அதாவது கோட்டு மரம் அப்படின்னா வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு கிளைகளை உடைய மரம் அப்படின்னு பொருள். ஓகேங்களா. கோட்டு மரம் அப்படின்னா கிளைகளை உடைய மரமும், பிற்றல் குறை அப்படின்னா பீந்த குடை, அதாவது கிழிந்த குடையும் பார்த்தீங்கன்னா ஒப்பானது அப்படின்னு சொல்லி ஒரு இவர் முன்னாடி சொல்கிற ஒரு மன்னர் முன்னாடி சொல்கிறார். ஓகேங்களா.
பிஞ்சு கிடக்கும், பிஞ்சும் இருக்கும் மரத்தில், பெருமழைக்கும் தாங்காது, வெயில் ரெண்டிலும் ஒழுகும், தஞ்சமனை வன்றோரை வந்துட்டு கேட்குறத கொடுக்கும் முத்துசுவாமி துரைச்சந்திரா கேள், கோட்டு மரம்னா கிளைகளை உடைய மரமும் அதாவது கிழிஞ்ச கொடையோ வந்துட்டு ஒப்பாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். கோட்டு மரம் அப்படின்னா வந்துட்டு கிளைகளை உடைய மரம், பிற்றல் குடை அப்படின்னா பீந்த குடை. ஓகேங்களா. அழகிய சொக்கநாத புலவர் அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா, இப்போ அவர் பேரில் அழகிய அப்படிங்கிறது வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா சொக்கநாத புலவர்னு சொல்லி அப்படியே சொக்கிறது அப்படி அழகாக பார்த்தா சொக்குவோம் இல்லையா, சொக்கநாத புலவர். ஓகேங்களா. அழகிய சொக்கநாத புலவர் பேரில் வச்சுருந்தாலும் அவர் பிஞ்சக்குடையை தான் வச்சுருக்கிறார். ஓகேங்களா. திருநெல்வேலி மாவட்டத்தில் தச்சநல்லூரில் பிஞ்சக்குடையை அப்படியே தச்சு 19 தடவை தச்சிருக்கிறார். அதனால் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். இவரோட 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் இயற்றியுள்ளார். ஓகேங்களா. 25க்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் இயற்றியிருக்கிறார். ஓகேங்களா. தனிப்பாடல் திரட்டில் இதே மாதிரி ஒன்று தனிப்பாடல் திரட்டிலேருந்து ராமச்சந்திர கவிராயர் வந்துட்டு ஒரு எனக்கு இதுதான் கொடுத்துருக்குறியா அப்படின்னு வேணுன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு தனிப்பாடல் திரட்டிலேருந்து தான் வந்துட்டு ஸ்லேடை பாடல் ஒன்று நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்குது. ஓகேங்களா. ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது. வைகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சொல், தொடரோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிஞ்சு கிடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர். ஓகேங்களா. அது இருபொருள் தருமாறு பாடப்படுவது ஸ்லேடைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கூட்டல் உரா கூட்டல் மொழிதல், அதாவது 2 பொருள்பட பாடுவது அப்படின்னு சொல்லி பொருள். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லு 2 மொழிதலுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்களா. 6 அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு 6 ஓடுற ஆறையும் குறிக்கும், 6 எண்ணெயும் குறிக்கும், அதாவது இது வழி இருக்குது இல்லையா. 6 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. இந்த 6ங்கிறது வலியும் குறிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூட 6 அப்படிங்கிறதையும் குறிக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான். இலக்கணமும் மொழித்திறனும். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவதுன்னு சொன்னவர் யாருங்க? கெல்லட். வாங்க விருப்பமாக இலக்கணத்தை படிக்கலாம் வாங்க. ஏன்னா பிழையும் திருத்தமும். நான் நேற்று திரைப்படத்திற்கு சென்றேன். நேற்றுங்கிறது என்னங்க? முடிஞ்சு போன விஷயம். செல்கிறேங்கிறது நடக்க போகிற விஷயம். ஸோ முடிஞ்சு போன விஷயத்துக்கு முடிஞ்சு போன வினை முடிவாக தான் இருக்கணும். ஸோ சென்றேன் அப்படிங்கிறதா கரெக்ட். ஓகேங்களா. அவன் நாளைக்கு அப்படிங்கிறது நாளைக்குங்கிறது நீ நடக்க போகிறது. ஸோ வந்தான்ங்கிறது முடிஞ்ச ஒன்று, வருவான் அப்படிங்கிறதா கரெக்ட். ஓகேங்களா. இந்த புத்தகத்தை 2 ஆண்டுகளுக்கு முன் நான் வாங்கினேன். 2 ஆண்டுகளுக்கு முன் அப்படிங்கிறது முடிஞ்சு போன விஷயம். வாங்குவேன்கிறது எதிர்காலத்தை குறிக்கிறது. இது தப்பு. வாங்கினேன் அப்படிங்கிறதா வந்துட்டு கரெக்ட். ஓகேங்களா. இப்படி காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. காலம் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி திணை 2 வகைப்படும் சொன்னால், உயர்திணை அக்ரணின்னு சொன்னால், பால் 5 வகைப்படும் சொன்னால், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால்னு சொல்லி பார்த்தோம். ஆண்பால் பெண்பால் பலர்பால் 3ம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உயர்திணைக்கும், ஒன்றன்பால் பலவின் பால் வந்து அக்ரிணிக்கு வரும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும் ஒருமை பன்மைன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே காலம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காலம் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகைப்படும். ஓகேங்களா. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்கள் குறிக்கும். பார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல். ஓகேங்களா. இது எந்த காலத்தையுமே காட்டாதுங்க. ஓகேங்களா. வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா எந்த காலத்தையுமே காட்டாது. பார்த்தேன் அப்படிங்கிறது முடிஞ்ச இறந்த காலத்தை காட்டுது. பார்க்கின்றேன் அதாவது இத்து இற்று இற்று இன்னு இதெல்லாம் வந்துச்சுன்னா, அதாவது இடைநிலையாக வந்துச்சுன்னா வந்துட்டு அது இறந்த காலம்ங்க. கிறு கின்று ஆனின்று அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நிகழ்காலம். இப்போ இவ்வுன்னு வந்துச்சு இடைநிலை வந்துச்சுன்னா எதிர்காலம்ங்க. ஓகேங்களா. பார்க்கிறேன் அப்படின்னா கிறு வருது நிகழ்காலம், பார்ப்பேன் இப்போ வருது எதிர்காலம்ங்க. ஓகேங்களா. ஃபாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள் அப்படிங்கிறது எந்த காலங்க? எழுதினாங்கிறது முடிஞ்சு போன காலம் இது, அதனால் வந்து இறந்த காலம். சிங்காரம் கடைக்கு போக மறுத்தான் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதுவும் இறந்த காலம். பக்கத்தில் இருப்பவரை பார்த்து பார்த்து எழுதுகிறான், கிறு அப்படின்னு வருது, நடக்கிறது ஒன்று. ஸோ அது வந்து நிகழ்காலம். ஆசிரியர் வந்ததும் கேள்வி கேட்பார், இப்போ வருது, இப்போ இடைநிலை வருது. ஸோ இது வந்து எதிர்காலம்ங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்லி ஏற்றபடி மாற்றி அன்று பேச்சு போட்டியில் நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன் சொல்லணும். ஓகேங்களா. நேற்று இரவுங்கிறது முடிஞ்சு போன விஷயம். ஸோ அதனால் படித்தேன். உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நடக்க போகிறது. ஓகேங்களா. அப்பா வந்ததும்
திட்டுவார் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் திட்டுவார் அப்படிங்கிறது எதிர்காலம். இப்போது நான் தமிழ் படிக்கிறேன். நான் இப்போது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடக்கிறது. ஸோ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. சுட்டெழுத்துக்கள்ங்க. ஓகேங்களா. அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா உடுமலை நாராயண கவின்னு சொல்லி எழுத சொல்லி இந்த நாள் இருக்குங்களா. ஆ இ அப்படிங்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா குறிக்கிற சுட்டுக்கள். ஊங்கிறது ஒரு சுட்டெழுத்து. அது உடுமலை நாராயண கவியை குறிக்கிறது. அதனால் அந்த காலம் இந்த காலம் பாட்டு வந்தால் உடுமலை நாராயண கவின்னு எழுத சொன்னேன். அவர் பகுத்தறிவு கழுவாயிரு அப்படின்னு சொல்லி எழுத சொன்னேன். ஓகேங்களா. ஆ இ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள். அந்த இந்த அப்பக்கம் இந்த பக்கம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள். அந்த இந்தங்கிறது சுட்டு திரிபு. ஓகேங்களா. ஆ ஈங்கிறது அந்த இந்தன் மாறது சுட்டு திரிபு. யா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மொழி முதல்ல வர வினா எழுத்து. ஆ ஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொழி இறுதியில் வர வினா எழுத்து. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா மொழி முதல்லையும் வரும், மொழி முதல்லையும் வரும், கடையிலையும் வரும். ஓகேங்களா. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா அழுத்தமாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அழுத்தத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ யா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அகவினா. ஓகேங்களா. அதை பிரித்தா பொருள் தராது. என்ன யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொருள் தராது. ஓகேங்களா. நீதானோ நீதானா அப்படின்னு சொல்லி வர்றதில்ல. ஆவை பிரித்தோம்னா நீதான் அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் இது புறவினா, பிரித்தாலும் பொருள் தருது. ஓகேங்களா. அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடியும் வரும் பின்னாடியும் வரும். ஓகேங்களா. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா அழுத்த சொல்லாவும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நட்பெழுத்துக்கள், இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்பெழுத்துக்கள் அப்படின்னா என்ன? கசட தபர அப்படிங்கிறது கசட தாபர. வல்லினம் எல்லாமே மெல்லினம் அப்படின்னு மெல்லினத்துக்கு ஈக்குவலாக போட்டிருந்தோம் அப்படின்னா அதுதான் அதனோட இணை எழுத்துங்க. ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது இடையிலத்துக்கு அதனோடதே அதுக்கு இதாக வருங்க, இணையெழுத்தாக வரும். ஓகேங்களா. ஹுண்டான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன் குட்டல் டா. ஓகேங்களா. இன் குட்டல் டா. அது தின்றான் இன் குட்டல் ரா அப்படிங்கிறது எழுதுது. ஓகேங்களா. இதுதான் இதுங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒற்றுப்பிழை. என்னது? பாடலை பிரித்து படி அப்படிங்கிறத கரெக்ட். ஓகேங்களா. இப்போ வரணும், இங்கே ரெண்டுலேயுமே இப்போ வரணும். அடுத்தது குரல் நெடில் பிழை. தண்ணீர் அப்படிங்கிறது நெடில் வரணும். குடித்தான் அப்படிங்கிறது ஓகே. கடைக்கு போய் வேட்டி வாங்கி வா அப்படிங்கிறது தப்பு. வேட்டிங்கிறதா கரெக்டு. என்ன கொடுமை அப்படிங்கிறது தப்பு. என்ன கொடுமைங்கிறதா கரெக்டு. துணை எழுத்து பிழை. பொண்ணும் பொருளும் பெண்ணும்னு எழுதிக்கிறது, பெருளும் அப்படின்னு எழுதிக்கிறது தப்பு. பொண்ணும் பொருளும் தான் கரெக்டு. சோவல்னு எழுதக்கூடாது, சேவல் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா. மயங்கொழி பிழை அப்படின்னா இந்த லாக்கு பதில் இந்த லா போடுறதா மயங்கொழி பிழை. கல்லும் முள்ளும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கல்லும் முள்ளும் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்த சொல் பார்த்தீங்க அப்படின்னா 4 வகைப்படும் சொல்லி பார்த்தோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். பெயருக்கும் வினைக்கும் இடையில வர சொல் இடைச்சொல், தனித்து இயங்காது. உரிச்சொல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெயரையும் வினையும் அழகுபடுத்துறது. ஓகேங்களா. மிகுதிப்படுத்தி கூடுவது பார்த்தீங்கன்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகைப்படும் சொல்கிறாங்க. இங்கே பெயர்ச்சொல் வினைச்சொல்ல பார்க்கலான்னு சொல்கிறாங்க. பெயர்ச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா இதை பெயர்ச்சொல்லை அது தகுந்த மாதிரி பிரிப்பாங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல பெயர்ச்சொல் 2 வகைப்படும் சொல்கிறாங்க. உயர்தனைச்சொல், அக்ரணிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல்ல பொருட்பெயர், வினைப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், தொழில் பெயர், பண்பு பெயர்னு சொல்லிட்டு 6 வகையாக இன்னொரு வகையிலும் பிரிப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வினைச்சொல் வினைச்சொற்களை பார்த்தீங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு சொல்லிட்டு பால் வகையில் வினைச்சொல்ல பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொற்றொடர். ஓகேங்களா. ஒருமைப்பன்மையை நீக்கிறது. ஓகேங்களா. 2 அதாவது எண் 2ன்னு சொல்லி பார்த்தா ஒருமை பன்மைன்னு சொல்லிட்டு 1 வந்துச்சுன்னா மரம். காற்றுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது பலதாக சொல்ல முடியாது, வீசியது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது மரங்கள் அப்படிங்கிறது பன்மை, அசைந்தன அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. தங்கப்பனும் செல்லப்பனும் 2 பேரா பள்ளிக்கு சென்றனர் அப்படின்னு வரணும், சென்றான்னு சொல்லி வரக்கூடாது. ஓகேங்களா. அடுத்தது காலத்துக்கானது பிழை திருத்தம். நாளை நான் ஊருக்கு போய் சேர்வேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. சேர்ந்தேன்னுங்கிறது முடிஞ்சது, சேர்வேன்கிறதா சொல்லணும். நேற்று பால் பொங்குங்கிறதுக்கு கடந்த நிகழ்காலம். ஸோ நேற்று பால் பொங்கியது அப்படின்னு முடிஞ்சதை சொல்லணுங்க. ஓகேங்களா.
புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து தான் வந்துட்டு புலம்பவும் மக்கள் புலம்ப மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. குற்றால மக்கள் தேடுவது நல்லறம் கீர்த்தியை தான் தேடுவாங்க. இருபொருள் பாடுவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்லேடை. இருபொருள் பாடுவது ஸ்லேடைன்னு சொல்லுவாங்க. அது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து இரட்டுற மொழிதல்ங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு பொருளோ ஒரு தொடரோ ஒரு சொல்லோ வந்துட்டு இரண்டு பொருள் தருமாது பாடுவது ஏற்றமொழிதல். தாமரை அப்படின்னா வந்துட்டு மலரை குறிக்கும். தாமரை அப்படின்னா மறை அப்படின்னா மான்க. ஓகேங்களா, தாவுகின்ற மானையும் குறிக்கும். ஓகேங்களா, அடுத்தது பலகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மரப்பலகை குறிக்கும். பலகை அப்படின்னா பல கைகளை குறிக்கும். ஓகேங்களா, இது வந்து இரட்டுற மொழிதல். அடுத்தது எதிர்ப்பால் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்பால் அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மறுத்து கூறுதல். இன்னொன்று எதிர்ப்பால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண்பால் பெண்பால். ஆண்பாலுக்கு எதிர்ப்பால் என்னங்க, பெண்பால். ஸோ எதிர்ப்பாலினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மாமரம் அப்படின்னா வந்துட்டு ஒரு வகை மரம். ஓகேங்களா, மாமரம் சொல்லுவோம் இல்லையா, மாங்கனி கொடுக்கறது. அடுத்தது மாமரம் அப்படின்னா பெரிய மரம் அப்படிங்கிற பொருளும் இருக்குது. ஓகேங்களா, ஆறுதலை அப்படின்னு சொன்னால் தேற்றுதல் அர்த்தம். ஆறுதலை அப்படின்னு சொன்னால் 6 தலைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஸ்லேடை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. காங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம். உயிர்மெய் எழுத்தில் முதல் எழுத்து கான்னு பார்த்தோம். 2 பார்த்திங்கன்னா ஊ மாதிரியே இருக்குதுன்றதுனால 2 கொடுக்க சொன்னோம். 2வது எழுத்து காங்கிறதுனால 2வது ஊ வந்து 2 மாதிரியே இருக்கிறதுனால ஊவை கொடுத்துட்டு காங்கிற எழுத்து 3வது கொடுக்குறோம். 3வது பாதியோடு நிற்குது. சாங்கிற எழுத்து 4வது கொடுக்குறோம். 3வது எழுத்து சாங்கிற எழுத்து 4வது கொடுக்குறோம். சாவை மேலே தூக்கி போடணும். அதோட 2 கூட்டினா 6. அது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்கணும் சா. ஓகேங்களா, தப்பு இது ஆக்சுவலாக. அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட 3 கூட்டுனா கூ, அதாவது 9 கூன்னு சொல்லணும். 5 பார்த்திங்கன்னா 5 ரூபாய்ன்னு சொல்லி நான் படிச்சு சொன்னால் அதனோட குரில் வடிவம் போடணும். 7ங்கிறது பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிறதோட குரில் வடிவத்தை போட சொன்னோம். 8க்கு 6ன்னு சொல்லி போட சொன்னோம். 10 அப்படின்னா வந்துட்டு கா 0 அப்படின்னு போடணும். ஓகேங்களா, தொழிலாளர் நாள் பார்த்திங்க அப்படின்னா இது கேட்பாங்கங்க. தொழிலாளர் நாள் பார்த்திங்கன்னா மே 1 தான் வந்துட்டு தொழிலாளர் நாள்னு சொல்லுவாங்க. அந்த அன்னைக்கு லீவ் கொடுப்பாங்க. காந்தியடிகள் பிறந்த நாள்னு அக்டோபர் 2 அந்த அன்னைக்கு லீவ் கொடுப்பாங்க. உலக புத்தக தினம் ஏப்ரல் 23. குழந்தைகள் தினம் நேருவோட பர்த்டே ஏப்ரல் 14. குற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. குடியரசு தினம் அப்படிங்கிறது ஜனவரி 26. ஓகேங்களா, ஜனவரி 26. கொடிநாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் 7. மகளிர் தினம் மார்ச் 8. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19, அதாவது இந்திரா காந்தியோட பிறந்த நாள். மனித உரிமை தினம் டிசம்பர் 10. அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நோபல் பரிசு கொடுப்பாங்க. இந்த டே அன்னைக்கு தான், மனித உரிமை தினத்தன்னைக்கு தான் நோபல் பரிசு கொடுப்பாங்க. ஓகேங்களா, கூணல் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்து வளைந்த அப்படின்னு மீனிங். ஓகேங்களா, கூணல்னா கூடையெல்லாம் வளைஞ்ச பிறையனோட வந்து தன்னோட சடையில் அலைஞ்சிருப்பாருன்னு சொல்லுவீங்கன்னா. பீற்றல் அப்படின்னா பீந்த. ஓகேங்களா, இறந்த காலம் எழுதுவேன்னு வர்றதுக்கூடாது, எழுதுனேன் அப்படின்னு வரணும். இது தப்பு. சுட்டெழுத்து அ இ உ அப்படிங்கிறது கரெக்டாக. அந்த காலம் இந்த காலம் உடுமலை நாராயணகவி. நட்பெழுத்து பார்த்திங்கன்னா இன்ப இண்ட அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேங்களா, நூலைப்படி இப்போ வரும். நேற்று வருவாள், வந்தாள் அப்படின்னு சொல்லணும். வருவாள் கிடையாது, வந்தாள். நேற்று வந்தாள்.